இப்போ திடீர்னு தமிழகத்திற்கு வந்து முருகர் மாநாடு, அவருடைய பேச்சு, அவர் இப்போ அரசியல்வாதியா ஆன்மீகவாதியான்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? பவன் கல்யாண் அரசியல் பார்வை பார்த்தால், பவன் கல்யாண் என்ற ஒரு மனிதன் பக்கா சுயநலவாதி என்று நான் சொல்லிடலாம். அது கன்ஃபார்மாகவே சொல்லிடுவேன் நான். ஏன்னா பவன் கல்யாண் அரசியல் பயணம் வந்து எல்லாம் சுயநலத்துக்காக பண்ணுற அரசியலாதாகவே நான் பார்த்துட்டு வருகிறேன். ஆரம்பத்தில் பவன் கல்யாணோட அண்ணா சிரஞ்சீவி, இப்போது சூப்பர் ஸ்டாராக இருக்கிற சிரஞ்சீவி, அவரே ஒரு கட்சி வச்சப்போ, பிரஜாராஜ்யம் என்ற கட்சி வச்சப்போ, அந்த கட்சியில் வந்து இவர் வந்து இளைஞர் அணியோட தலைவராக இருந்தாங்க. அப்போது அந்த கட்சியில் இருக்கும்போது இவர் அப்போ ஆட்சியில் இருக்கிற மத்தியில் ஆட்சியில் இருக்கிற காங்கிரஸ் வந்து காங்கிரஸுக்காரங்களோட வெட்டி